குழந்தைங்களுக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இட்லி வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. ஸோ மிக்சியில் அப்பப்போ அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. கிரைண்டரில் அரைச்சி வச்சு 4 நாள் மாவு அப்படிலாம் புளிச்சு போன மாவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்பராக நடக்காது. ஸோ எந்த ரேஷியோவில் மிக்சியில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்டான இட்லி கிடைக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன், நல்லா குண்டு அரிசி. 1/4 டம்ளர் உளுந்து கூட 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் நல்லா ஊற வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தோல் எடுத்துட்டேன் ஊறினதுக்கப்புறம். நீங்கள் வந்து தோல் இல்லாத உளுந்து ஊற வைக்கிறீங்க அப்படின்னா 1/4 டம்ளர் உளுந்து ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் வந்து அதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து தோல் உளுந்துனா நான் அதை வாஷ் பண்ணும்போது தோல் கொஞ்சம் அதில் போகும்ல, ஸோ மெஷர்மெண்ட் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும், அதுக்காக சொல்கிறேன். சின்ன ஜார் தான் நல்லா அரைக்கும். ஸோ எந்த ஜார் நல்லா இருக்குதோ அதில் வந்து தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க, அப்போ தான் இட்லி நல்லா வரும். அதே மாதிரி தான் அரிசியும். ஸோ வெந்தயம், அரிசி, உளுந்து 3த்தையும் நல்லா அரைச்சதுக்கப்புறம் லைட்டாக உப்பு போட்டு அதை நல்லா ஒரு 6 to 7 hours புளிக்க வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் இட்லி ஊற்றி எடுத்திங்கன்னா இட்லி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கிரைண்டரில் அரைச்சி வச்சு புளிச்சு போன மாவு இனிமேல் கொடுக்க தேவையில்லைங்க, அப்பப்போ இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிக்கலாம்.